உடல் எடை சீக்கிரமாக குறையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சுண்டலை வந்து வாரத்தில் 2 நாள் அல்லது 3 நாள் கூட எடுத்துக்கலாம். காய்ச்சல், சளி, இருமல்லாம் உடனே சரியானு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சூப்பை நீங்கள் குடிக்கலாம். அதே மாதிரி இதை டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. நம்ம இன்னைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் தரக்கூடிய கொள்ளை வச்சு கொள்ளு சுண்டல், கொள்ளு சூப் ரெண்டுமே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொள்ளு சுண்டல், கொள்ளு சூப் ரெண்டுக்குமே வந்து முதல்ல நம்ம கொள்ளை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து இன்னைக்கு 1 கப் கொள்ளு எடுத்திருக்கேன். கொள்ளை வந்து தண்ணியில் 2 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு, கல்லெல்லாம் இல்லாமல் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டு, அது மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு வச்சுக்கணும். இப்போ நீங்கள் காலையில் கொள்ளு சுண்டல் ரெடி பண்ண போகிறீங்கன்னா முதல் நாள் நைட்டே ஊற வச்சு வச்சிடணும். ஈவினிங் சுண்டல் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா காலையிலே ஊற வச்சு எடுத்து வச்சிடணும். நான் முதல் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கொள்ளை வந்து குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நம்ம ஊற்றிக்கலாம்.